ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அறிவு வராங்க. என்னம்மா எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக இருந்துட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னதும், இப்போ இருக்குது தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க, இங்கே பாரு போதும் நிறுத்து, உன்னால தானே சாரதாமா வீட்டை விட்டு போனாங்க, நீ மட்டும் உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய இல்லாமல் பண்ண போனது எதுக்கு? இந்த முழு சொத்தையும் நீ ஆளணுங்கிறதுக்காகத்தானே இப்படி திட்டம் போட்டு எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கல அப்படின்னதும், இங்கே பாருங்க பார்த்து பேசுங்க, நீங்கள் மட்டும் என்ன சொந்த அக்காவோட சொத்துக்கே ஆசைப்பட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, நீங்களா வந்து பேசுறீங்களா அப்படின்னதும், இங்கே பாரு நானாச்சும் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அக்காவை இப்படி பண்ண பார்த்தேன், ஆனால் என்னை விட மோசமானவ யார் தெரியுமா? நீ தான். நீ உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய இல்லாமல் பண்ண பார்த்தியே, அதை விட இது பரவாயில்லை அப்படின்னு சொன்னதும், இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க, என்ன தேவையில்லாமல் பேச வேணான்னு சொல்கிறேன். இங்கே பாரு ஆதி அவங்க அம்மாவை தேடி போயிருக்கான், அப்படி மட்டும் சாரதாமா கிடைக்கலன்னா ஆதியோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததே இல்லைல்ல, ஆதியோட இன்னொரு சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும், இந்த வீட்டை விட்டு நீ போயிட வேண்டியதான் அப்படின்னதும், முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. இங்கே பாரு இது ஆதியோட வீடு, நான் இருப்பேன், வேணும்னா நீ வெளியில் போ அப்படின்னதும், இங்கே பாருங்க ஆதி வரட்டும், இதை ஆதிக்கிட்ட வச்சு சொல்கிறீங்களா பாப்போம் அப்படின்னதும், அட சும்மா போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவு வந்து பாரதியை வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அழகர் விட்டு தான் காமிக்கிறாங்க. அப்போ அழகர் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து திடீர்னு நம்ம பாட்டிக்குள்ள வந்து கற்பனைசாமி வந்துடுறாங்க. உடனே பாரதியும் வராங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் அப்பா ஒரு நல்ல வாக்கு சொல்லணும் அப்படின்னதோ, இங்கே பாரு பாரதி உன்னை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, நீ யாரை நம்பணும்னு நினைக்கிறியோ அவங்கள நம்பாம கண்டவங்கள நம்பிட்டு இருக்க, உன் கூடவே இருந்து உன் முதுகுல குத்திட்டு இருக்காங்க, அவங்கள நம்பாத, எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன், நீ பரிகாரமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் வந்து எனக்கு விளக்கு போடு, வீடுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கோ, நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை யாரும் தீண்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆண்டாளை வந்து கூப்பிட்டு, இங்கே பாரு உன் புருஷன் வீட்டுக்கு போ, உன் புருஷன் வீட்டுக்கு போனா தான் உனக்கு விடிவு காலம் பிறக்கும், அப்போதான் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வ, நீ இங்க இருந்தேன்னு சொன்னா நிறைய சூழ்ச்சிகள் நடந்து உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் லட்சுமி அம்மா கிட்ட, இங்க பாரு நீ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில வந்து சம்மந்தப்பட்டவன் வந்து நிறைய பிரச்சனைகள் குடைச்சல்கள் கொடுத்துட்டு இருக்கான், அவன் இப்ப கூட திருந்தினா தான் அவனுக்கு நல்லபடியா புண்ணியம் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து மலையேறிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஆதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய அழகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா கடை திறக்கிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னது, நீ இல்லாமல் எப்படி ஆதி, இங்கே பாருங்க பாரதி அவன்கிட்ட நல்லா சொல்லுங்க, நல்லபடியாக கடையை திறக்க சொல்லி, நான் இல்லைன்னா என்ன எப்போவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னதும், உடனே நம்ம ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா சாரி எல்லாம் அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, பின்ன நாளைக்கு கடைக்கு போக வேணாமா, உனக்கு இதுல எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு சாரியா வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அழகரும் அதில் ஒரு புடவை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில பார்த்தோம்னா கடத்தருக்கு போறதுக்காக நம்ம ஆண்டாளும் அழகர் வந்து ரெடி ஆயிட்டு போறாங்க. அப்போ நேரா தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து, என்னப்பா நீங்க வரலையா அப்படின்னு ஆண்டாள் கேட்கறாங்க. எப்படிமா, நான் உங்களுக்கு இந்த வீல் சேர்ல வந்து குடைச்சல் கொடுக்க, நீ நல்ல நிம்மதியா போயிட்டு வாமா, நான் வரலன்னா என்ன அப்படின்னதும், இவ எப்படியாச்சும் ஆண்டாள போக விடாம தடுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு பாட்டி சொன்னதும், உடனே அழகரும் வராங்க. இங்க பாரு ஆண்டாள், நம்ம கடத்திறப்பு விழாவை இன்னொரு நாள் வச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு சரியாட்டும் அப்படின்னு பாரதி சொன்னதும், சிச்சே அதெல்லாம் முடியாது அப்படின்னுட்டு அழகர் போன் பேசிட்டே வராங்க. உடனே அந்த இடத்துல போன் பேசி முடிச்சது, இங்க பாருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த மாதிரி நோயெல்லாம் கூடிய சீக்கிரமே சரி பண்ணிடுவான், இன்னைக்கு வேணும்னா பாருங்க மாமா 10 நிமிஷத்தால அவன் வைத்தியம் பார்த்த உடனே ஓட ஆரம்பிப்பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தால அவன் வந்துருவான் அப்படின்னதும், மறுநாள் காலையில தான் நம்ம அழகரோட ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க நல்ல ஃபைட்டர் போல இருக்கு. உடனே வந்து தர்மலிங்கத்துக்கு ஏதோ ஒரு கசாயம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எண்ணெய் எல்லாம் தேய்க்கிறாங்க கை காலுக்கு. அதுக்கப்புறமா அந்த வருத்தத்தை வந்து சரி பண்ற பேர்ல வந்து வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. தர்மலிங்கத்தால ஒரு கட்டத்துல தாங்கவே முடியல, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஆண்டாள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா 10 நிமிஷத்துல என் ஃப்ரெண்ட் வந்து ஓட வச்சுட்டான் அப்படின்னதும் அந்த இடத்துல இருந்து அடிச்சு பிடிச்சி ரூமுக்குள்ள ஓடிடுறாங்க நம்ம தர்மலிங்கம். ஐயோ இவனை நாம வந்து நம்ம வலையில சிக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில நாம அவனோட வலையில சிக்க வச்சுட்டோமே, எப்படியோ அந்த அழகரும் ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அந்த அழகரை என் பிள்ளைகிட்ட இருந்து பிரிக்கணும், அது வரைக்கும் நாம இப்படி அடியெல்லாம் வாங்கத்தான் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல தர்மலிங்கம் ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அழகர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னா இவரெல்லாம் இப்படி ஓட விட முடியாது அப்படின்னு பேச